வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமச்சந்திரன் நாயர் புக்ல இருந்து டிரைடனை பத்தி நம்ம பார்க்கலாம். டிரைடன் டிரைடனோட ஒர்க் வந்து நிறைய இருக்கு. ஆனா ராமச்சந்திரன் நாயர் நமக்கு ரொம்பவே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரிமைனிங் இருக்கிற ஒர்க் எல்லாம் வந்து எம்சிக்யூல வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே. The second half of the 17th century saw the origin and development of modern English prose. இந்த மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ் எப்போ டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டோட பிற்கால கட்டத்துல தான் டெவலப் ஆகுது. The chief prose writers மில்டன் ஹூக்கர் வேர் எலகண்ட் அண்ட் இன்வால்வ்டு. இந்த மில்டன் ஹூக்கர் யார் அப்படின்னா ஓல்டு ப்ரோஸ் ரைட்டர்ஸ். இவங்களோட ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா சிக்கலாவும் குழப்பமாவும் இருந்தது. த நியூ ப்ரோஸ் ஸ்டைல் எய்ம்ட் அட் கிளாரிட்டி, ப்ரிசிஷன் அண்ட் சிம்பிளிசிட்டி. இந்த புதிய உரைநடையோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டைலோட எய்ம்னா சிம்பிளா கொடுக்கணும், தெளிவா கொடுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கமா இருந்தது. மில்டன் அண்ட் ஹூக்கர் இவங்க ரெண்டு பேரும் ஓல்டு ப்ரோஸ் ரைட்டர். ஹூக்கர்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அவரோட ஃபுல் நேம் வந்து ரிச்சர்ட் ஹூக்கர். இவரோட பயோகிராஃபி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஐசக் வாட்டன் எழுதியிருக்காரு. எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1665 எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம் ஐசக் வால்டனை பார்க்கும்போது. அப்போ மில்டன் சொன்னோடனே நமக்கு என்ன வரணும்? பாரடைஸ் லாஸ், சாம்சன் அகானிஸ், இதெல்லாம் வந்து பாரடைஸ் ரீகைண்ட், இதெல்லாம் வந்து மில்டன் சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது. ஓகே. ப்ரோஸ் வாஸ் கேரக்டரைஸ்டு பை ஷார்ட்டர் அண்ட் சிம்பிளர் சென்டென்சஸ் அண்ட் த மீனிங் வாஸ் கிளியரர். இந்த ப்ரோஸ் வந்து இதோட கேரக்டர் ரொம்ப வந்து சிறுசாகவும், சென்டென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும், எளிமையாகவும், ரொம்ப தெளிவாகவும் இருந்தது மீனிங். த ஸ்ப்ரெட் ஆஃப் A spirit of liberalism and critical temper of mind helped the evaluation of prose form. இந்த சுதந்திர மன ப்ரோஸ் ஃபார்ம் சிம்பிள், டைரக்ட் அண்ட் லியூசிட். இந்த சுதந்திர மனப்பான்மையும் சுதந்திர சிந்தனையும் விமர்சனம் பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையும் தான் இந்த ப்ரோஸ் ஃபார்மை சிம்பிளாகவும் டைரக்டாகவும் லூசிட் மீன்ஸ் எளிமையாகவும் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. டிரைடன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரியலி கிரேட் ப்ரோஸ் ரைட்டர் ரெப்ரசென்டிங் திஸ் மாடர்ன் ஸ்டைல். இந்த மாடர்ன் ஸ்டைல்ல டிரைடன் தான் ஒரு பெஸ்ட் கிரேட் ப்ரோஸ் ரைட்டர்னு சொல்லி சொல்றாங்க. டிரைடன் எப்ப பிறக்கிறாருன்னு பார்த்தோன்னா 1631 பிறந்து 700 இறந்துடுறாரு. 1660 இருந்து 700 வரைக்கும் நமக்கு வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் வரும். இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல வாழ்ந்து மறைஞ்ச எழுத்தாளர்கள் ஒருத்தர் தான் வந்து இது டிரைடன். அதனாலதான் நம்ம வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட சில சமயம் ஏஜ் ஆஃப் டிரைடன் கூட சொல்றாங்க. டிரைடன் வாஸ் எ கிரேட் போயட், பிளேரைட், சட்டாரைஸ்ட், கிரிட்டிக் அண்ட் எசேயிஸ்ட். இவர் எல்லாமா இருந்திருக்கிறாரு. போயட்டா இருந்திருக்கிறாரு, நாடக எழுத்தாளரா இருந்திருக்கிறாரு, விமர்சனம் பண்றவரா இருந்திருக்கிறாரு, உரைநடை எழுத்தாளரா இருந்திருக்கிறாரு. He was a man of great intellectual eminence and the supreme literary exponent of his age. அவரோட காலத்துல உயர்ந்த அறிவாற்றல் உள்ளவராகவும் அப்புறமா வந்து இலக்கியத்துல வந்து பிரதிநிதித்துவம் உள்ளவராகவும் இருந்திருக்கிறாரு இந்த டிரைடன். He strove to mold and popularize several forms of literature such as poetry, drama, criticism, satire and translation. இந்த போயட்ரி, டிராமா, கிரிட்டிசிசம், சட்டையர் இது எல்லாத்தையும் வந்து பாப்புலரைஸ் பண்ணணுங்கிறது தான் இவரோட எய்மா இருந்தது. He was also a great exponent of the heroic couplet. ஹீரோயிக் கப்லெட்டை பிரதிநிதித்துவம் படுத்தினதுல முதல் முதல் ஒருத்தர் இவர் தான். ஓகே. டாக்டர் ஜான்சன் இவரை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். No nation ever produced a writer that enriched his language with such variety of models like Dryden. Dryden மாதிரி ஒருத்தரை மொழியை வளப்படுத்துறதுலயும் சரி, அந்த மாடல்ஸ்ல வெரைட்டியா கொண்டு வரதுலும் சரி, இந்த ரைட்டர் மாதிரி ஒரு ரைட்டரை எந்த நாடும் உருவாக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு டாக்டர் ஜான்சன் டிரைடனை பத்தி. டிரைடன் வாஸ் எலெக்டட் அஸ் எ மெம்பர் ஆஃப் ராயல் சொசைட்டி இன் 1662. டிரைடன் வந்து 1662ல ராயல் சொசைட்டில வந்து ஒரு மெம்பர் ஆகிறாரு. One of the aims of the society was to cultivate a logic and clear English style. இந்த இந்த ராயல் சொசைட்டியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தர்க்கமான தெளிவான ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராயல் சொசைட்டியோட நோக்கமா இருந்தது. இதை யாரு மெம்பரா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டிரைடன். ஆல் த்ரூ ஹிஸ் லைஃப் டிரைடன் displayed a critical interest and creative literature and admired poets like Chaucer and Shakespeare. அவரோட வாழ்நாள் முழுக்க இந்த லிட்ரேச்சரை கிரியேட்டிவா பண்றதும் அப்புறமா வந்து கிரிட்டிக்கல்ல அந்த விமர்சனம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. இவர் யாரை பார்த்து அட்மையர் ஆறாரு அப்படின்னா வந்து சாசர் அண்ட் ஷேக்ஸ்பியர் இவங்க ரெண்டு பேரை பார்த்து அட்மையர் ஆறாரு. சாசர் சொன்னோடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? பிளாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், அப்புறமா வந்து அவரோட ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ், புக் ஆஃப் த டச்சஸ். இவர் எப்ப பிறந்துறாரு? 1340 பிறந்து 400 இறந்துடுறாரு. 1400 இறந்துறாரு. ஷேக்ஸ்பியர் த கிரேட்டஸ்ட் பிளே ரைட்டர். இவர் இல்லாம வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல வந்து ஒரு பிளே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான ஆத்தர். அப்புறமா வந்து 1564 பிறந்துறாரு. 1616 வந்து இறந்துறாரு. ஜெயின்ஸ்பரி வந்து அப்சர்வ் பண்ணி என்ன சொல்றாரு டிரைடனை பத்தின்னு சொல்லி பார்க்கலாம். The immediate stimulus to Dryden's turning to write prose was his interest in dramatic criticism. டிராமால உள்ள விமர்சன பாங்கு தான் அவரை
அந்த ப்ரோஸ் பக்கமா திருப்புச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தூண்டுச்சு. ப்ரோஸ் ரைட் எழுதுறதுக்கு தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன் 1668 இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயரு. ஏன்னா நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு ஒர்க்ல இருந்து இந்த இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர் தான் இது. ட்ரைடன் பப்ளிஷ்ட் ஹிஸ் கிரேட்டஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பைசே. இந்த எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பைசேங்கிறது எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1668ல. இந்த 1668ல தான் வந்து ட்ரைடன் வந்து போயட் லாரட் ஆவாரு அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் போயட் லாரட் யாரு அப்படின்னா வந்து பென் ஜான்சன் இருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த ட்ரைடன் வந்து போயட் லாரட்டா வராங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்து ஆ இந்த எஸ்ஸே அண்ட் டிராமாட்டிக் பைசே இது ஏன் இவ்வளவு முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, இது ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். இந்த கிரிட்டிக்கல் ஒர்க் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, 4 பேர் வந்து தேம்ஸ் நதியில வந்து போட்ல போகும்போது பேசிட்டு போறதாகவும், அவங்க வந்து பிரெஞ்சு லிட்டரேச்சர், இங்கிலீஷ் லிட்டரேச்சர், அந்த டிராமாவோட ரைம் ஸ்டைலு, இது டிராஜிக் காமெடி வந்து யூஸ் பண்ணலாமா? ட்ராஜடியும் காமெடியும் மிக்ஸ் பண்றாங்களே இது கரெக்ட்டா? இந்த பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போகும்போது, அத அத வந்து ஒரு கிரிட்டிசிசம் ஒர்க்கா வந்து ட்ரைடன் வந்து எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒர்க். Which is in the form of dialogue between four friends traveling in a boat on the Thames. Okay. The essay is அந்த 4 பேர் யார் அப்படி 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் யார் அப்படின்னா வந்து கிரைப்ஸ், யூஜீனியஸ், லிசிடஸ், அப்புறம் வந்து லியாண்டர். இந்த 4 பேரை டிஸ்கஸ் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. The essay is largely concerned with the defense of the use of rhyme in drama. டிராமால ரைம் யூஸ் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் பண்ற மாதிரி தான் இதுல வந்து பேசியிருப்பாங்க. இப்போ ட்ராஜடி தனியா படிச்சிருப்பாங்க. காமெடி தனியா படிச்சிருப்பாங்க. ஆனா ட்ராஜடியும், காமெடியும் மிக்ஸ் பண்ணி டிராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜான்ரா வரும் இல்லையா? அந்த ஜான்ரா வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன் வந்து இந்த எஸ்ஸேல வந்து பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு வந்து ஷேக்ஸ்பியருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்தர் இட் டிஸ்கஸ்டு த 3 ஆஃப் டிராமா. இதுல வந்து என்னென்ன 3 வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. என்னென்னன்னு பார்த்தோம்னா, கிரீக் அண்ட் ரோமன்ஸோட கிளாசிக்கல் டிராமா, அப்புறமா வந்து பிரெஞ்சோட வந்து நியூ கிளாசிக்கல் டிராமா, அப்புறமா இங்கிலீஷோட ரொமான்டிக் டிராமா. இந்த 3யும் வந்து அவங்க இதுல இந்த ஒர்க்ல டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. Dryden's work is of great importance as an exposition of the ideals of the classical school of criticism. Classical school of criticismல இவரோட ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. It was the first occasions when anybody tried a systematic study of principle and law of dramatic ஆர்ட். இந்த விதிமுறைகளை ஆய்வு செய்யறதுக்கு சரி, இந்த சிஸ்டமேட்டிக் பிரின்சிபல் பத்தி படிக்கிறது சரி, இவரோட ஒர்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கா இருக்கு. அப்புறமா டபிள்யூஹெச் ஆடன் வந்து டபிள்யூஹெச் ஹட்சன் வந்து இவர் என்னன்னு சொல்றாருன்னா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர், ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடனை வந்து புகழ்ந்து பேசுறாரு. நம்ம இந்த கொட்டேஷன்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜான்சன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து ஜெயின்ஸ்பரி வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ ஹட்சன் சொல்லியிருக்காங்க. 3 ரைட்டர் வந்து ட்ரைடனை வந்து அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. Beside the famous essay of dramatic poesy, Dryden wrote a number of essays and prefaces dealing with the various aspects of poetic and drama. இந்த கவிதையிலையும் டிராமாலையும் இவர் வந்து இந்த எஸ்ஏ அண்ட் டிராமாட்டிக் பாய்ஸ் எழுதிட்டு இருந்த இந்த காலகட்டத்திலேயே கூட நிறைய வந்து எஸ்ஏஸும் முன்னுரைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்கிறாரு. எதை பத்தி அப்படின்னா வந்து நாடகத்தை பத்தியும் கவிதை பத்தியும். There are also a குட் நம்பர் ஆஃப் எபிஸ்டில்ஸ். எபிஸ்டில்ஸ்னா நமக்கு தெரியும் வந்து அது லெட்டர். சரியா? அந்த லெட்டர்ஸ் தான் வந்து எபிஸ்டில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் அப்பாலஜிஸ் அப்படின்னா வந்து மன்னிப்பு மன்னிப்பு உரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது. இது எல்லாமே வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. நிறைய குட் நம்பர்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. சம் ஆஃப் த மோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இன் திஸ் கேட்டகரி. இந்த லிஸ்ட்ல என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏ லைஃப் ஆஃப் புளூட்டார்க் ப்ரீஃபிக்ஸ்டு டு ஏ டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் புளூட்டார்க் லைஃப்ஸ். அப்புறமா லைஃப் ஆஃப் லூசின் அப்படிங்கிறது வந்து 1696ல வந்து எழுதுறாரு. டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறத 1686ல வந்து எழுதியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ட்ரைடன்ஸ் ப்ரிஃபேஸ் டு ஹிஸ் பிளே. ட்ரைடனோட அவரோட பிளேக்கு வந்து ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுறாங்க. அது எந்த பிளே அப்படின்னா வந்து ரிவைல் லேடிஸ் அப்படிங்கிறது 1664ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இது வந்து ஒரு டிராஜிக் காமெடி. இந்த பிளே வந்து ஒரு டிராஜிக் காமெடி. அதுக்கு வந்து ப்ரிஃபேஸ் எழுதுறாங்க. அண்ட் இட் வாஸ் ப்ரிஃபேஸ் டு ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டா. இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டா அப்படிங்கிறதும் ட்ரைடனோட ஒர்க் தான். இது வந்து 1679ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த 1679 அப்படி சொன்னோன்னையும் டக்குன்னு உங்களுக்கு 1579 வந்து ஞாபகம் வரணும்.
1579ல நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன என்ன செப்பர்ட் காலண்டர், ஸ்பென்சரோட செப்பர்ட் காலண்டர், அப்புறமா வந்து ஸ்டீவன் கார்சனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ், அப்புறமா வந்து ஜான் லேடியோட யூபிஎஸ் தி அனாட்டமி ஆஃப் விட் இதெல்லாம் வந்து 1579ல பப்ளிஷ் ஆகும். இதுல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு, ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமா எது பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, ட்ராயலஸ் அண்ட் கிறிஸ்டடா. இந்த ட்ராயலஸ் அண்ட் கிறிஸ்டடா இந்த ஒர்க்கோட நேம பார்த்த உடனேயும் ரிமைனிங் 2 ஆத்தர் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். யார் யாரு? சாசரும், ஷேக்ஸ்பியரும். சாசர் என்ன எழுதியிருப்பாரு? ட்ராயலஸ் அண்ட் கிறிசீட் அப்படிங்கிறத வந்து ஒரு போயமா எழுதியிருப்பாங்க சாசர். ட்ராயலஸ் அண்ட் கிறிஸ்டா அப்படிங்கிற இன்னொரு ஒரு பிளே வந்து 1602 1602ல வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இந்த ட்ரையலஸ் அண்ட் கிறிஸ்டா 1679ல வந்து இவர் ப்ரிஃபேஸ் எழுதுறாரு ட்ரைடன். ஓகே. இந்த ட்ரையலஸ் அண்ட் கிறிஸ்டா இதுக்கு ஒரு அனதர் டைட்டில் ஒண்ணு இருக்கு. ட்ரூத் ஃபவுண்ட் டூ லேட் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரூத் ஃபவுண்ட் டூ லேட் அப்படிங்கிறது இதோட அனதர் டைட்டில்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ட்ரையலஸ் அண்ட் கிறிஸ்டா கண்டைன் சப்ஸ்டன்ஷியல் ட்ராமாட்டிக் கிரிட்டிசிசம். ஒரு முக்கியத்துவமான ட்ராமாட்டிக் கிரிட்டிசிசம் இதுல இருக்கு. In the former, he takes up the questions of the property of rhyme in serious plays, and later he restate Aristotle's definitions of tragedy as imitations. the question பத்தியும் and later he restates Aristotle's definition of tragedy as imitation. அரிஸ்டாட்டிலோட அந்த இமிடேஷன் எப்படி யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது பின்னாடி ஒர்க்ல பத்தியும் வந்து சொல்லியிருக்கிறாரு. Equally significant in his preface to the fables published in 1699. இந்த 1699ல ப்ரிஃபேஸ் டு த ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒர்க் பப்ளிஷ் ஆகுது. இதுல இட்ஸ் a capital example of சைட் இன் ப்ரோஸ் அண்ட் கண்டைன்ஸ் ஆன் எக்ஸலன்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் சாசர். இந்த ஒர்க்ல தான் சாசரை பத்தின எக்ஸலண்டான அப்ரிசியேஷன் இருக்கு. நம்ம அடிக்கடி ஒரு கோட் பார்ப்போம் இல்லையா? ஹியர் இஸ் காட்ஸ் பிளண்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன் வந்து சாசரை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டேஷன் இந்த ஒர்க்ல தான் இருக்கும். அதாவது சாசர் யார எந்த ஒர்க்கை பார்த்து சாசரோட எந்த ஒர்க்கை பார்த்து ட்ரைடன் சொல்லியிருப்பாருன்னா, ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸை பார்த்து ஹியர் இஸ் காட் பிளண்டி கடவுளோட மொத்த சொத்து இங்கதான் குமிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு அந்த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸை பார்த்து. ஓகே. Dryden was the first writer who employed English prose for promoting social intercourse and refinement. Dryden தான் இந்த சமூக உறவுகளை பத்தியும் அப்புறமா இந்த சமூக உறவுகளை பத்தியும் பண்பாடு இதை பத்தியும் வந்து ஊக்குவிக்கிறதுல இவரோட ப்ரோஸ் ஸ்டைல யூஸ் பண்ற சமூக உறவுகளை பத்தியும் பண்பாடை பத்தியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ப்ரோஸ் ஸ்டைல யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ரைட்டர் யார் அப்படின்னா வந்து அது ட்ரைடன் தான். ஹி அப்பீல்ஸ் டு ரீசன், இமேஜினேஷன் அண்ட் டேஸ்ட். அவரோட கற்பனை, அந்த காரணம், இந்த டேஸ்ட் அப்படி மீன்ஸ் அந்த நயம் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாத்தையும் வந்து அதை அப்ளை பண்ணியிருக்கிறாரு அவரோட ப்ரோஸ் ஸ்டைல. ட்ரைடன் ப்ரோஸ் கேஸ் ஆன் ஈஸி ஃப்ளோ, ஃபோர்ஸ்ஃபுல் டைரக்ட்னஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் கிளாரிட்டி. அது வந்து வாசிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்புறமா வந்து வலிமையா இருந்தது. அப்புறமா வந்து அந்த கிளாரிட்டி இருந்தது, தெளிவு இருந்தது. இட் இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் ப்ரிசிஷன், யூனிஃபார்மிட்டி, ரெகுலாரிட்டி அண்ட் கிரேஸ். அதாவது இதோட வலிமையான நேர்த்தி, அப்புறமா அந்த ஒருமைப்பாடு, அந்த அந்த ரெகுலாரிட்டி, அந்த கரெக்டா வர்ற அந்த ஃபார்மேஷன், இது எல்லாத்துக்காண்டி தான் வந்து இவரோட ப்ரோ ஸ்டைல் வந்து பெஸ்ட்னு சொல்லி சொன்னாங்க. எட்மண்ட் ஸ்கோர்ஸ் வந்து இவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, ஹி இஸ் மேன்லினஸ்ட். அவர் ரொம்ப எளிமையானவர். மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நேர்மையானவர், நேரடியானவர். த மோஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் ப்ரோஸ் ரைட்டர் ஆஃப் த ஏஜ். இந்த காலகட்டத்துல ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரோஸ் ரைட்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்ட் கோஸ் வந்து இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. ஹி சர்வைவ்ட் அண்ட் லேட் அவுட் த ஹோல் எஸ்டேட் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸ். மாடர்ன் ப்ரோஸோட மொத்த உருவமா இவரை தான் பாக்குறாங்க. ஹட்சன் வந்து திரும்ப என்ன ரிமார்க் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி ஹட்சன் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு அவரை, திரும்ப ரெண்டாவது வாட்டியும் ஹட்சன் என்ன சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர் இவர் தான், ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் கிரிட்டிக் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ.ஹெச். ஹட்சன் வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. திரும்பவும் என்ன சொல்றாங்க, இவரோட ப்ரோஸ் ஸ்டைல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியர்னஸ், விகர் அண்ட் வண்டர்ஃபுல் ஃபெலிசிட்டி ஆஃப் பிரைசிங் அண்ட் கொலோக்கியல் ஈஸ். அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல அந்த சொற்றொடர் அமைக்கிறதுல, அப்புறமா தெளிவா கொடுக்கறதுல, எளிமையா கொடுக்கறதுல இவரோட ஸ்டைல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து இவரை வந்து ரிமார்க் பண்ணியிருக்காரு. ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரைடனை பத்தி பார்த்தோம். இப்போ வந்து தாமஸ் ஹாப்ஸை பத்தி பார்த்திடலாம். இது தாமஸ் ஹாப்ஸ் வந்து எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னா 1588ல பிறந்து 1679ல வந்து இறந்திருக்கிறாரு. 1588 இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இயர் தான். எந்த வருதுன்னா ஸ்பானிஷ் மெடா அந்த 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 ஒரு இயர். இது வந்து
இந்த ஸ்பானிஷ் ஆர்மடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இது ஒரு போர் தான். போர்னா எப்படின்னா வந்து இப்ப குயின் எலிசபெத்த ஆட்சியில இருந்து தூக்கணும். அதுக்கப்புறமா தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக நடக்கப்பட்ட ஒரு கடல் படை சம்பந்தமான ஒரு போர் தான். இந்த கடல் படை சம்பந்தமான போர். இந்த ஸ்பானிஷ் ஆர்மடாவை யார் வந்து ஏவுடுவாங்க அப்படின்னா, பிலிப்ஸ் டூ இருக்காரு இல்லையா? அவர் வந்து அனுப்பி வைப்பாரு ஒரு கப்பற்படைய. அந்த படைகள் வந்து எலிசபெத்தோட சண்டை போடும். ஆனா வந்து அது வின் பண்ணாது. எலிசபெத் தான் வின் பண்ணுவாங்க. குயின் எலிசபெத் தான் வின் பண்ணுவாங்க. சரியா? அது முக்கியமான இயர் தான் வந்து 1588 ஸ்பானிஷ் ஆர்மடான்னு சொல்லுவாங்க. குயின் எலிசபெத் எப்ப ஆட்சிக்கு வராங்க? 1558 ஓகேவா? 1558ல இருந்து 1603 வரைக்கும் குயின் எலிசபெத் ரூல் பண்ணுவாங்க. ஓகே 1679 இந்த 1679 சொன்னோனே என்ன ஞாபகம் வரணும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன இருக்கு? ராயலிஸ் அண்ட் கிறிஸ்டா ஜான் ட்ரைடனோட ராயலிஸ் அண்ட் கிறிஸ்டா பப்ளிஷிங் இயர் வந்து 1679 ஓகேவா? ஓகே இந்த 2 இயரும் ரொம்ப முக்கியமானது. தாமஸ் காப்போட பிறந்தது அந்த இறந்தது. வாஸ் எசென்சியலி a philosopher. இவர் வந்து ஒரு தத்துவியலாளர் அப்படின்னு சொல்றான். But his philosophical writing are remarkable for their literary qualities and style. அவரோட இந்த தத்துவ எழுத்துக்கள் வந்து அவரோட லிட்டரரி குவாலிட்டிஸையும் ஸ்டைலையும் வந்து சொல்லுது. He wrote in English as well as in Latin. அவர் ஆங்கிலத்தில் எழுதுறாரு, லத்தீன்லயும் எழுதுறாரு. His influence on the prose writers of the succeeding era has been considerable. இவரோட பின்னாடி வர்ற ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய ப்ரோஸ் எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. தாமஸ் காப்ஸ் பிகேன் அஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் டிசைபிள் ஆஃப் பேக்கன். பேக்கனோட ஸ்டூடெண்டாகவும் ஃப்ரெண்டாகவும் தாமஸ் காப் இருந்து இருக்கிறாரு. பேக்கன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து எஸ்ஏ ஞாபகம் வரணும். அந்த பேக்கன் எப்ப பிறந்துறாரு அப்படின்னா 1561ல பிறந்து 1626ல வந்து இறந்துருவாரு. ஷேக்ஸ்பியர் இறந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இறக்குறவர் தான் வந்து பேக்கன். ஓகேவா? பேக்கனோட எஸ்ஸேஸ், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், நோவம் மார்கனம் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஓகே ஹி அசிமுலேட்டட் த மெட்டீரியலிஸ்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஆன் 1651 இன் பாரிஸ். இவர் யூரோப் முழுவதும் வந்து 3 டைம்ஸ் வந்து சுத்தி பார்க்க போறாங்க. அப்புறமா வந்து எப்ப திரும்ப இங்கிலாந்துக்கு வராங்க அப்படின்னா வந்து லெவியதான் அப்படிங்கிற ஒர்க்கை பாரிஸ்ல வந்து 1651ல எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் வராங்க. இந்த லெவியதான் அப்படிங்கிற ஒர்க் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு political philosophical work இது. The hostility to the Catholic Church he expressed his famous work enabled him to make peace with the political authorities of the time. இந்த ஒர்க்ல அவர் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த கத்தோலிக் திருச்சபை மேல உள்ள கோபமும் அரசியல் அதிகாரத்து மேல உள்ள வெறுப்பையும் அவர் வந்து இந்த ஒர்க் மூலமா வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. He completed his system of philosophy with a work containing his first principle entitled De Cooper 1655. இவரோட இந்த இந்த சிஸ்டம் இந்த பிலாசபிக்கல் சிஸ்டம் எதை எதை வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா வந்து எந்த ஒர்க்ல வச்சிருக்காரு அப்படின்னா வந்து டி கோப்பர் அப்படிங்கிற 1655ல பப்ளிஷ் ஆன இந்த ஒர்க்ல தான் வச்சிருக்காங்க. அப்புறமா வந்து இவர் 2 ஆத்தரோட ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. யார் அப்படின்னா வந்து ஹோமர் அண்ட் தியூசிடியஸ் அப்படிங்கிற ஒரு 2 ஆத்தரோட ஒர்க்கையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இந்த தியூசிடியஸ் அப்படிங்கிற இந்த ஆத்தர் யார் அப்படின்னா வந்து ஒரு ஆன்சியன்ட்ல உள்ள கிரீக் ஹிஸ்டாரியன் தான் இவர். 1655 இதுக்கு அப்புறமா ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமா சாமுவல் ஜான்சன் தன்னோட டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 1755ல ஞாபகம் வச்சுக்கோங்க. For Hobbes, Thomas Hobbes, the philosopher, the whole universe is huge and ever developing mechanism and it is our mental capacity that hinders us from forecasting in future work. இந்த எதிர்காலத்துல அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. He held that all mental operations and motions and agitation of the brain. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த மொத்த மனத்திறன் செயல்பாடு வந்து எதோட நகர்வுகளா இருக்கு அப்படின்னா இந்த மூளையோட இயக்கம் அல்லனா அதிர்வு இது சம்பந்தப்பட்டதான்னு சொல்றாங்க. அப்புறமா in Leviathan he related his philosophical and ethical theories to social and political system that evolved the root idea that man is purely selfish animal, invariable, pure, pursuing his own personal good irrespective of the interest of others. என்ன சொல்றாருன்னா இந்த லெவியதான் ஒர்க்குல பிலாசபிக்கல் தத்துவமும் சரி, இந்த லெவியதான் ஒர்க்கு வந்து தத்துவமும் சரி, அப்புறமா வந்து இதோட சிஸ்டம் வந்து இந்த அரசியல் சிஸ்டமும் சரி எதுக்கான ரூட் ஐடியாவா இருக்குன்னா இந்த ஒவ்வொரு தனிமனும் செல்ஃபிஷா இருக்காங்க, ஒரு சுயநலமான ஒரு விலங்கா இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தின கவலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு இந்த லெவியதான் ஒர்க்ல வந்து சொல்லியிருக்காரு. Thus there is cutthroat competition in society. அது வந்து ஒரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சமூகத்துல வந்து அது ரொம்பவே ஒரு
பெருசா ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணது இவரோட இந்த வார்த்தைகள். இட் இஸ் த செல்ஃபிஷ் அனிமல் அப்படிங்கிற வார்த்தை. அது வந்து சொசைட்டில ரொம்ப ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. இட் இஸ் டூ பிரிவென்ட் திஸ் சார்ட் ஆஃப் காம்படிஷன் தட் கவர்ன்மெண்ட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரியான காம்படிஷன தடுத்து நிறுத்துறது தான் கவர்ன்மெண்ட்டோட வேலையா இருந்தது. ஏன்னா, இவர் ஒரு ஒர்க்ல ஒண்ணு சொல்ல, அது வந்து அப்படியே வந்து சொசைட்டில இம்பாக்ட் ஆக, அப்புறமா வந்து ஆ இது வந்து ஒரு சண்டை வர, இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் வந்து கவர்ன்மெண்ட்டோட வேலையா இருந்தது. மேன் ஷுட் மேன் ஷுட் கன்ஃபர் ஆல் தேர் பவர்ஸ் அப்பான் ஒன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு மனுஷன் தன்னோட மொத்த அதிகாரத்தையும் ஒரு தனி மனிதனுக்கோ, இல்லன்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு குழுவுக்கோ வந்து யூஸ் படுத்தணும். தனியா வந்து செல்ஃபிஷா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. Thus Hobbes was in favor of despotism or a strong and which is called மார்ட்டல் காட் ஆர் லெவியதான். இந்த வலிமையான அரசாங்கத்தை தான் அவர் மார்ட்டல் காட் இல்லனா லெவியதான் சொல்லி பேர் வச்சு சொல்றாரு. whose business is to maintain peace and order by issuing laws and commands and by punishing those who violate them. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அமைதியும் ஒழுங்கையும் நிலைநாட்டுறது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து வயலண்ட் பண்றாங்களோ அவங்களை தண்டிக்கிறதும் இந்த மார்ட்டல் காடோட வேலை. இட் மீன்ஸ் லிவியத்தானோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிவியத்தான் ஒர்க்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தாமஸ் ஹாப்ஸ் கிரேட்டஸ்ட் ஒர்க் லிவியத்தான் இஸ் a work of creative imagination and possess agreeable literary qualities. இந்த இந்த லிவியத்தான் அப்படிங்கிற ஒர்க்கு ரொம்ப படைப்பாற்றல் நிறைந்த ஒரு கற்பனை படைப்பு தான். இது இது எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. இவரோட கற்பனை படைப்பு தான். அதுல தான் இந்த மாதிரி மேன் வந்து ஒரு செல்ஃபிஷ் அனிமலா இருக்கான். இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மார்ட்டல் காடா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி எழுதியிருக்கிறாரு. கற்பனைனால எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இல்லையா? Even those who disagree with Hobbes on his philosophical principle would find the book admirable for its clarity, force and economy of words. இவரோட இந்த தத்துவ கொள்கையில யாருக்கு நிறைய பேருக்கு ஒத்து வரல. அப்படி ஒத்து வராட்டா கூட, பிடிக்காட்டா கூட, இவரோட இந்த லிவியத்தானோட பிலாசபிக்கல் ஒர்க் வந்து பிடிக்காட்டா கூட, நிறைய பேர் என்ன வந்து எதை பார்த்து அட்மையர் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த புக்ல உள்ள கிளாரிட்டி, அந்த தெளிவுத்தன்மை, அப்புறம் வலிமையான எழுத்துக்கள், அப்புறமா வந்து அந்த வார்த்தை சுருக்கம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, சின்ன ஒரு ஒரு சுருக்கமான வார்த்தைகள்ல நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற இந்த லூசிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து தெளிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல ஏற்கனவே. இந்த சுருக்கத்தன்மையும் இந்த தெளிவும் தான் இவரோட ஸ்டைல். He lacks the aphoristic resonance and hallucinations of Bacon. பேக்கன் மாதிரி இவர் வந்து ஒரு சொற்றொடட, அதாவது ஒரு ஒலி நயமா அப்போரிஸ்டிக் ரெசோனன்ஸ் அப்படின்னா வந்து ஒலி நயமுள்ள வார்த்தைகள், அப்புறமா அல்லூசிவ்னஸ் அப்படின்னா வந்து குறிப்புணர்வு கொண்ட வார்த்தைகள், இதெல்லாம் வந்து பேக்கன் மாதிரி அவர் யூஸ் பண்ணல. அதுல வந்து கொஞ்சம் குறைபாடு இருந்தது இந்த தாமஸ் ஹாப்ஸ்ட. But he possessed a sharper and more provocative style. He was the master in the choice of right word appropriate to each occasion and ideas. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கருத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கரெக்டான வேர்டை சூஸ் பண்றதுல இவர் வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா வந்து எல்லாருமே அப்ரிசியேட் பண்றாங்க. இதுல வந்து முக்கியமான இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வந்து டான் ட்ரைடனோட பர்த் அண்ட் டெத், அப்புறமா அவரோட எஸ்ஸே அண்ட் ட்ரமட்டிக் பாய்ஸ் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு 1668ல. அப்புறமா வந்து இவரோட ப்ரிஃபேஸ் டு ஹிஸ் பிளே ரிவைல் ஐடி 1664, ராயலிஸ் அண்ட் கிறிஸ்டா வந்து 1679. எந்தெந்த ஆத்தர்லாம் வந்து ட்ரைடன் வந்து அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. தாமஸ் ஹாப்ஸோட பர்த் அண்ட் டெத், தாமஸ் ஹாப்போட லிவியதான் வந்து எப்போ பப்ளிஷ் ஆனது, இந்த லிவியதான் வந்து என்னென்னலாம் வந்து கம்பேர் பண்றாங்க, எந்த பொலிட்டிக்கல் சட்டையரோட கம்பேர் பண்றாங்க, இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு இந்த ஸ்லைட்ல. ஓகே, தேங்க்யூ.